பாடுகளின் பங்காளிகள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கின்றார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடவித்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ரோமர் 8:16-17-18. வலியின் உச்சத்திலே களிமண் குயவனிடம் சொன்னது, ஏன் என்னை சித்திரவதை செய்கிறாய்? கலங்கிய குயவன், கலங்காதே, வலியினை கொஞ்சம் தாங்கிக்கொள், பயனிறைந்த பாத்திரமாய் உன்னை வணங்கிறேன் என்றாராம். பயனாக பண்பட புதுப்படைப்பாக பாடுகளே பாதையாகலாம், ஒளிதல் நிகழுகின்ற எரிதலை புரிதல் நன்று. பவுலடிகளார் ரோமபுரி திருச்சபை மக்களுக்கு கிறிஸ்துவின் பாடுகள் வழியாக நாம் சுதந்திரமாக்கப்பட்டோம் என்று குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவிடம் வரும் ஒரு விசுவாசி பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் கிறிஸ்துவுக்குள் பிழைத்தவர்களுமாக இருக்கின்றனர். பாடுகள் வழியாக கடவுள் நம்மை சந்தித்து பாடுகளை சகிக்கின்றவர்களுக்கு கடவுளின் கிருபையை வெளிப்படுத்துகிறார். நாம் கிறிஸ்துவுடன் பாடுகளில் பங்காளியாகி அவருக்கு சொந்தமான ஜனமாக மாற்றப்படுகின்றோம். ஒருமுறை சாது சுந்தர் சிங் அவர்கள் திபெத் நாட்டிற்கு சென்றார். ஒரு கிராமத்தில் கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி அறிவித்தார். புத்த மதத்தில் வைராக்கியம் உள்ளவர்கள் அவரை பிடித்து எருமை தோலில் கட்டி மலையிலிருந்து கீழே உருட்டிவிட்டனர். ஆனாலும் ஆண்டவர் அவரை காப்பாற்றி ஆச்சரியமாக நடத்தினாராம். சாது சுந்தர் சிங் அவர்கள் அந்த பாடுகளை கண்டு அஞ்சாமல் மறுபடியும் அதிக வைராக்கியத்தோடு சுவிசேஷ ஊழியம் செய்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே நடக்கும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்.